சூப்பரான டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட்டாக பச்சை மிளகா ஊறுகாய் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பச்சை மிளகா, மாங்காய், பூண்டு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு வானலில் கடுகு, வெந்தயம், பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடியாக்கி நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய் நம்ம தாளித்தோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இது கூட கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், மாங்காய், நெல்லிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணி இது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும் போது வெல்லம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக இன்ஸ்டண்ட்டான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி. இது தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.